வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் எப்படி சூப்பராக மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு, கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை அதிகமாக வச்சிடாதீங்க, கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோன்னே அதில் 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினோன்னே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வேக வச்சு வச்சுருக்க மட்டன், அது கூடவே அரிசியும் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எந்த கப்பால் நம்ம அரிசி அளக்கிறோமோ அந்த கப்லையே 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு நம்ம சேர்த்துக்கணும். 1/2 கிலோ துளசி பச்சரிசி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி சேர்த்தா நல்லாயிருக்கும். கடைசியாக லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.